கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படியாக இருந்தால் இது எப்ப இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு? இது எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு? இது யாரோடும் கோபத்தில் பேசுகின்ற ஒன்றல்ல, இரக்கத்தில் பாசத்தோடு பேசுகின்ற ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வழிகேட்டில் இருக்குகின்ற உறவுகள் நேர்வழிக்கு வந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை விடவும் வேறு எந்த நோக்கமும் கிடையாது, அல்லாஹ் மீது ஆணையாக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது எப்ப இஸ்லாமிய வரலாற்றுக்குள்ள வந்து பூந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடாத, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடாத, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடாத, அலி ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடாத, சஹாபாக்கள் கொண்டாடாத, தாபீங்கள் கொண்டாடாத, இமாம் புகாரி கொண்டாடாத, இமாம் முஸ்லிம் கொண்டாடாத, இமாம் திர்மிதி கொண்டாடாத, இந்த உலகத்தில் ஹதீஸ் கிரந்தங்களை எழுதிய மிக பிரமாண்டமான இமாம்கள் கொண்டாடாத இந்த மீலாதுன் நபி விழா அல்லது மௌலிது என்று சொல்லுகின்ற இந்த ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ள எப்ப வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது நியாயம்தான். இது எப்ப வந்துச்சு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இல்லை, சஹாபாக்குடைய காலத்திலும் இல்லை, தாபியங்களுடைய காலத்திலும் இல்லை, தபா தாபியங்களுடைய காலத்திலும் இல்லை, இமாம்களுடைய காலத்திலும் இல்லை. இது ஹிஜ்ரி 362ஆம் ஆண்டு. இது ஹிஜ்ரி 362ஆம் ஆண்டு. முதலாவது நூற்றாண்டு முடிந்து, இரண்டாவது நூற்றாண்டு முடிந்து, மூன்றாவது நூற்றாண்டு முடிந்து, நாலாவது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்து புகுந்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த மௌலித் என்று சொல்லுகின்ற ஒரு கலாச்சாரம். இதை யாரு கொண்டு வந்தாங்க? ஏன் கொண்டு வந்தாங்க? எதற்காக கொண்டு வந்தாங்க? ஏன் கொண்டு வரணும்? என்ன காரணம்? கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை ஏன் கொண்டு வந்தாங்க? யாரு கொண்டு வந்தாங்க? எதற்காக கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால், இந்த உலகத்திலே யூத பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் தான் ஷியாக்கள். ஷியாக்களை பொறுத்தமட்டில் பல பிரிவுகள் ஷியாக்களிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 இமாம்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரிவுகளில் இஸ்மாயிலியா, ஃபாத்திமியா, உபைதில்லியா இப்படி என்று பல பேர்களோடு ஷியாக்களுடைய பிரிவுகள் இருக்கிறது. இந்த பேர்களோடு இருக்கக்கூடிய ஷியாக்களில் பட்டு மோசமான ஷியாக்கள் யூத பரம்பரையில் இருந்து வந்தவர்கள். அந்த ஷியாக்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள். இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள் யார் என்று கேட்டால், சஹாபாக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள். இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள் தன்னுடைய ஆட்சியை இந்த சமூகத்திலே நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி செய்கிறோம் என்பதை நிறுவுவதற்காக, ரசூலுல்லாவின் மீது நாங்கள் அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த மீலாதுன் நபி விழா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, யோசிச்சு பாருங்க. நீங்க ஹிஜ்ரி 362ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ள வந்து பூருது என்றால், இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வழிகட்ட சிந்தனையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. நான் நினைக்கல இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடுகின்ற அப்பாவி மக்கள் எல்லாம் இந்த ரசூலுல்லாவை இழிவுபடுத்தோடும் என்றெல்லாம் அவங்க அப்படியெல்லாம் கொண்டாடல. ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தோடும் அப்படி என்று நினைச்சு தான் கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த கலாச்சாரம் எத்தனாம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றுக்குள் புகுத்தப்பட்டது என்று தெரியாது. தெரிந்திருந்தால் அதுல இருந்து ஓரமாக இருப்பாங்க. அடுத்தது நீங்க யோசிங்க, இந்த உலகத்தில் ரசூலுல்லா பிறக்கிற நேரமே ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் பிறந்தார். அதை புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? ரசூலுல்லா பிறக்கக்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு அதிசய பிள்ளையாக பிறக்கலங்க. ரசூலுல்லா அப்துல்லாவுக்கு மகனாகவும் ஆமினாருக்கு பிள்ளையாகவும் இந்த உலகத்தில் பிறந்தவர் தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிபுக்கு பேர பிள்ளையாகவும் குறைஷி குலத்துக்கு ஒரு குழந்தையாகவும் இந்த உலகத்தில் பிறந்தவர் தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கக்குள்ளேயே அல்லாஹ் கூப்பிட்டு அவருக்கு வகையை கொடுத்து நுபுவத்தை கொடுத்து நபியாக ஆக்கிட்டான் என்பது அர்த்தம் கிடையாது. பிறக்கக்குள்ள ரசூலுல்லா சாதாரண மனிதராகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறார். ரசூலுல்லா எப்போது நுபுவத்து கிடைக்குது என்று
முதலாம் ஆண்டு மொன்றசிரி படிக்கின்ற பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும், ரசூலுல்லாவுக்கு இந்த உலகத்திலே நுபுவத்து கிடைத்தது 40வது வயதுல தான் முதலாவதாக நுபுவத்து கிடைத்தது அப்படி என்று சொல்லும். அப்படியாக இருந்தால் நம்ம பிறக்கக்குள்ள நம்மட உம்மா வாப்பா பிறப்பை எழுதி வைப்பாங்க. ஆனா ரசூலுல்லா பிறக்கக்குள்ள வாப்பா இல்லை. வாப்பா பிறக்கிறதுக்கு முதலே மௌத்தா போய்த்தார். உம்மா ரசூலுல்லா பிறந்து கொஞ்ச காலத்தால உம்மா மௌத்தா போய்த்தாங்க. ஒரு சாதாரண மனுஷனாக ரசூலுல்லா பிறந்ததனால அதை சரியாக குறித்து வைக்க வேண்டிய தேவை யாருக்கும் ஏற்படலை. அந்த காலத்துல வழக்கம் என்னன்னு கேட்டால், அன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வுடைய பேரை வச்சு என்ன செய்வாங்க, அந்த வருஷத்தை கணக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்றோமா இல்லையா, இந்த சுனாமி அடிச்ச ஆண்டு, இந்த புதுபல சேனை உருவாகிய ஆண்டு, இனக்கலவரம் நடந்த ஆண்டு, சூறாவளி அடித்த ஆண்டு, இப்படி என்று நம்ம சொல்றோம் தானே. அதே ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்கம் ஜாஹிலியா காலத்தில் ஆமுல் ஃபீல், ஆமுல் ஹுசுன், யானை வருடம், கவலை வருடம், இப்படி என்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு அந்த வருடத்துக்கு பேரை வச்சாங்க. இப்ப யோசிங்க நீங்க, அப்ப ரசூலுல்லா பிறந்த வருடம் யானை வருடம், யானை வருடம் ரசூலுல்லா பிறந்த வருடம். அவர் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ளும் ரசூலுல்லா எப்போது சரியாக பிறந்தார் என்பதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. சில இமாம்கள் ஊண்டி பிடிக்கிறாங்க, ரசூலுல்லா இந்த உலகத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை பிறை 9 தான் ரசூலுல்லா பிறந்தார்கள். சிலர் ஊண்டி பிடிக்கிறாங்க, இதுதான் வலுவான கருத்துக்கள். அப்படி என்று சில இமாம்கள் கொண்டு வருகின்ற அளவுக்கு ரசூலுல்லா பிற 9 பிறந்தாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். அதுல ஒட்டுமொத்த இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களும் கொண்டு வருகின்ற செய்தி என்ன தெரியுமா அன்பான உறவுகளே, ரசூலுல்லா மரணித்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் இந்த உலகத்தை விட்டும் ரசூலுல்லா மரணித்து போனார்கள் என்ற செய்தியை ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆசிரியர்களும் எழுதி தருவதை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இந்த அருமையான இஸ்லாமிய உம்மத் சமூகம் எதை கொண்டாடுறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லா பிறந்த தினத்தை அல்ல, ரசூலுல்லா மரணித்து போன தினத்தை நீங்கள் மறந்தோ அல்லது மறக்கடிக்கப்பட்டோ புரியாமலோ படித்து கொள்ளாமலோ நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு மனவேதனையை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் நீங்க கொண்டாடுற அந்த அந்த இந்த மீலாது நபி விழா, மௌலிது நபி என்று சொல்வது ரசூலுல்லா இந்த உலகத்தில் பிறந்த நாள் அல்ல, ரசூலுல்லா இந்த உலகத்தில் இறந்து போன மரணித்து போன அந்த நாளைத்தான் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான வரலாறை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களை